அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே அரசு அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வு நிகழ்ச்சி பிரான்சில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். உலகம் பூராவும் ஏதோ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல்கள் கடந்த ஆண்டு 60 நாடுகளில் நடைபெற்றது. இந்த ஆண்டும் தேர்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் தொடர்ந்தாலும் கூட இவ்வளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பிரான்சில் மேரி லி பென், அதாவது அவருடைய தகப்பனார் ஒரு இடதுசாரி கொள்கை கொண்டவர் என்று நம்புகிறேன். அதே போல் இவரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பாக அவருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக எல்லாம் கூறிக்கொண்டு வந்தார்கள். சமீப காலங்களில் ஓரளவுக்கு ஆதரவு பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் அங்கே சமீபத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றது, ஸ்னாப் எலெக்ஷன் நடைபெற்றது. அதனூடாக பாப்புலாரிட்டி பரவலாக இவர் தொடர்பாக இவருடைய கொள்கை தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டு வருகின்ற நேரத்தில் இப்பொழுது அவருக்கு 5 ஆண்டுகளுக்கு அரச பதவிகளில் பங்கெடுக்க முடியாத ஒரு தடை ஒன்று கொண்டு வந்திருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த நிலைமையை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான் என்று சொன்னால் டெத் ஆஃப் டெமோக்ரஸி என்றுதான், அதாவது ஜனநாயகத்தின் இறப்பு என்றுதான் இதனை பலரும் வர்ணிக்கிறார்கள். இது தொடர்பாக மேரி லி பென் அவர்கள் கூறும்போது கூறியிருக்கிறார், ஃபேட்டல் டே ஃபார் அவர் டெமோக்ரஸி என்று கூறியிருக்கிறார். அதாவது கடந்த 2 தடவைகள் அவர் அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். கடந்த வருடம் அவர் கடந்த முறை, அதாவது 2022ஆம் ஆண்டு வந்து தற்போதைய அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனுடன் போட்டியிட்ட போது 41.5% வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இப்போது அவர் எதிர்வரும் தேர்தலில் 2027ஆம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற தேர்தலில் 61% வாக்குகளை பெறலாம் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்திருந்த சமயத்தில் அவர் மீதான இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அதாவது 2004ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்தில் இருந்த அவர் பணியாற்றிய போது, அதாவது நேஷனல் ரேலி என்ற கட்சியில் அவர் பணியாற்றிய போது அந்த அவருடன் சேர்ந்து பணியாற்றுவர்களுக்கான ஊதியங்களை கொடுக்காது அந்த நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த குற்றங்கள் எப்ப நிகழ்ந்தது என்று சொன்னால் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு. அப்ப 10 வருடங்கள் இதனை வெயிட் பண்ணி இருக்கிறார்கள். அந்த குற்றங்கள் தொடர்பாக இதுவரை காலமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சரி, எவ்வளவு பணம் கையாடப்பட்டது என்று சொன்னால் 3 பில்லியன், அதாவது 4 பில்லியன் யூரோக்கள், கிட்டத்தட்ட 3 பில்லியன் பவுண்ட்ஸ் அப்படி வரும். ஆனால் அதை நீங்கள் இந்த 12 வருடங்களில் வகுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட $2,50,000 ஒரு வருடத்துக்கு சொல்லும் போது, இப்ப மேரி லி பென்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர், மிகவும் அதாவது அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் இருந்து வந்தவராக கருதப்படுகின்றார். எனவே இந்த பண மோசடி என்பது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது தனக்கு போட்டியானவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றும் ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் அமெரிக்கா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அப்ப இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும் போதும் கூறியிருக்கிறார் என்னென்றால், தனக்கு என்ன நடந்ததோ அமெரிக்காவில் அதுதான் இன்று பெண்ணுக்கும் நடந்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். இதனால் என்ன விளைவை எதிர்பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஒரு விரிசல், ஒரு முருகல் நிலை இருப்பது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு விரிசல்களை கொண்டு வரும். அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான விரிசல்களும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்ல போகின்றது. உதாரணமாக இது தொடர்பாக இத்தாலிய பிரதமர் மேட்ரியோ சால்வினி ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், டிக்ளரேஷன் ஆஃப் பை பிரசல்ஸ் என்று கூறியிருக்கிறார். இந்த பிரசல்ஸால மேற்கொள்ளப்பட்ட ஒரு போர் பிரகடனமாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் ஒன்றை கூறியிருக்கிறார், மக்களின் நீதிக்கு பயந்தவர்கள் நீதிமன்றத்தின் நீதியை நாடுகின்றார்கள் என்று.
அதாவது மக்களால் நீதி வழங்கப்படும் என்றால் இவர்கள் பதவியில் இருந்து தாங்கள் துரத்தப்படுவோம் என்ற பயத்திலே இப்போது நீதிமன்றங்களை கொண்டு இந்த அதனை அடக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஒரு மில்லியன் கணக்கான மக்களின் வாக்குரிமைகளை மழுங்கடிப்பு செய்ததாகத்தான் இது கருதப்படுகின்றது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்போது ஒரு தொற்று நோயாக மாறி வருகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொமேனியாவின் சுயாதீன வேட்பாளர் கலின் ஜியோகெஸ்கு என்று என்பவர், அவர் முதலாவது சுற்று அரசு தலைவர் தேர்தலில் அதிக வெற்றியை பெற்றதால் அவர் மீது உடனடியாகவே ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டு அவர் அடுத்த முறை அதில் தேர்தலில் போட்டியிடாதமாறு தடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போது பெண் அவர்களுக்கும் அதுதான். அதாவது எதிர்வரும் 5 வருடங்களுக்கு அரசியலில் அவர் பங்கு பெற்ற முடியாது என்று சொன்னால் 2027 ஆண்டு இடம்பெறப் போகின்ற தேர்தலை குறிவைத்துத்தான் இது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்றது, பிரான்சின் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் மேக்ரோனால் 2017 ஆண்டு அதற்கு புதிய தலைவர் ஒருவர் கொண்டு வரப்பட்டவர். அவர் மேக்ரோனின் மிக நெருங்கிய ஆதரவாளர் என்றும் கூறப்படுகின்றது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொமேனியாவில பார்க்கலாம், மோல்டோவாவில பார்க்கலாம், துருக்கியில, ஜோர்ஜியா என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் எதிர்த்தரப்புகளின் குரல் வலைகளை நசிக்கும் நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜோர்ஜியாவில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளை கூட ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றது. துருக்கியை நீங்கள் அண்மையில் பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர், அதாவது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு, அதாவது தற்போதைய அதிபர் எடோகனுக்கு போட்டியாக வரப்போகிறவர் என்பவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறார்கள். இதுவரை காலமும் ரஷ்யா, சீனா, ஈரான், ஈராக் என்று வெவ்வேறு நாடுகளை இவர்கள் அங்கு டெமோக்ரசி இல்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் இப்போது தாங்களே அதை சுவைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை மெல்ல மெல்ல என்ன சொல்வது, அதாவது இந்த அவர் தங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எதிர்கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். என்னென்றால் மெரிலே பெண்ணை பொறுத்தவரையில் அவர் இந்த உக்ரைனுக்கு வழங்குகின்ற ஆயுதங்கள், நிதி உதவிகள், உக்ரைனுக்கு படை அனுப்புவது எல்லாவற்றுக்கும் எதிரான கருத்துக்களை கொண்டவர். நேட்டோவையும் அடிக்கடி விமர்சிப்பவர். அதே போலதான் உங்களுக்கு தெரியும், ரொமேனியாவில வெற்றி பெற்ற சுயாதீன வேட்பாளர், அவரும் உக்ரைனுக்கு அந்த போரை தூண்டுவதற்கு எதிரானவர். அது மட்டுமல்லாது நேட்டோவுக்கும் எதிரான கருத்துருவாக்கத்தை கொண்டவர். அப்ப இப்ப நிலைமையில பார்க்க போனால் இவர்கள் தங்களுக்கு எதிரான எதிர்கட்சியினரை முற்றுமுழுதாக அடக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான், அல்லது நீங்கள் பார்க்கலாம் 2016 ஆண்டுக்கு நடந்த குற்றத்துக்கு இப்போது அவசரமாக நீதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் எதிராக பார்த்தார் என்றால் அவருக்கு நிச்சயமாக அந்த சட்டங்களுக்கு எதிரான விடயங்களில் அவருக்கு நிச்சயமாக நிறைய ஆர்வம் இருக்கிறது என்பதை கூறலாம். இப்ப நீங்கள் ஆரம்பத்திலே கூறினீர்கள், டெமோக்ரஸியை பற்றி கூறினீர்கள், ஜனநாயகம் என்பது போலியானதாகத்தான் இதுவரையில் இருந்தது. இந்த விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப், உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்யாவுடைய போர் தொடர்பாக குழப்ப நிலையில் இருப்பதை தெரிகின்றது. அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் மீது அவர் மிக அதிருப்தியோடு இருப்பதாக துல்லியமாக வெளிப்படுத்திய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூட போர் நிறுத்தம் தொடர்பாக நிறைய அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருப்பதாக செய்திகளூடாக அறியக்கூடிய இருக்கின்ற என்ன நிலைமை இப்பொழுது இவர்களுக்கிடையே? அதாவது அண்மையில் ரியாத்தில் இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் அமெரிக்க அதிகாரிகள் தனித்தனியாக ரஷ்ய அதிகாரிகளையும் உக்ரைன் அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருந்தார்கள். அதற்கு பின்னராக போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆனால் அதனை உக்ரைன் அதனை கொள்ளவும் இல்லை, அது இன்னும் நடைமுறைக்கு வரவும் இல்லை. ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த ஈஸ்டர் ஹாலிடேக்கு முன்னர் இந்த போர் நிறுத்தம் ஒன்றை அங்கு கொண்டு வருவதற்கு மிக ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் இருதரப்புகளுக்கும் இடையிலான இழுபறைகளில் இன்னும் அது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இந்த மினரல்ஸ் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு பதிலாக அமெரிக்கா உக்ரைனுக்கான நேட்டோவிற்கு அங்கத்துவத்தை வழங்குமா என்றால் அதைக்கும் ட்ரம்ப் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள்.
ஐரோப்பிய ஒன்றியம் படையை அனுப்புவது தொடர்பாக பேசப்பட்ட போதும் அதுவும் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் அவர்களால் அங்கு படையை அனுப்ப முடியாது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பல நாடுகள், இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இத்தாலி கூட அதற்கு எதிராக நிற்கின்றது, ஹங்கேரி எதிராக நிற்கின்றது, அதே போல ஸ்லோவாக்கியா எதிராக நிற்கின்றது. அது மட்டுமல்லாது பல நாடுகளும் அதற்கு எதிராகத்தான் நிற்கின்றன. இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா சொல்கின்றது இருதரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஒரு நியாயமான தீர்வுக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லியும், ஆனால் சீனாவின் படையினர் அங்கு அனுப்பப்படுவதாக வந்த தகவல்களை சீனா மறுத்திருக்கின்றது. தாங்கள் ஒருபோதும் அங்கு படையினரை அனுப்ப போவதில்லை என்று சீனா தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யா சொல்லியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் ஊடாகத்தான் இந்த படை நகர்வாக மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றதை தவிர அதற்கு அப்பால் இதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவ்வாறு படையினர் வந்தால் அது தங்கள் இலக்கு கொள்ளப்படும். இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்ற அதே சமயம் தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது செவ்வாய்க்கிழமை கூட டொன்பாஸ் பகுதியில் ஒரு பயணிகள் பேருந்தை உக்ரைனின் ஆளில்லாத தாக்குதல் விமானம் தாக்கியதாகவும், ரஷ்ய படையினர் சுமி பகுதியை நோக்கி தங்களது நகர்வை ஆரம்பித்திருப்பதாகவும், கெர்க்ஸ் பகுதியில எஞ்சி இருக்கிற பகுதியை கைப்பற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. உக்ரைனால் ரஷ்யாவின் எதிர்த்தாக்குதலை உக்ரைனால் ரஷ்யாவின் தற்போதைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதே போல அதாவது கவுண்டர் ஆஃபென்சிவ் என்று சொல்கிறது, அந்த நிலையையும் உக்ரைனால் எட்ட முடியாது. உதாரணமாக சலுட்ஸ்கி அவர் முன்னர் உக்ரைன் படை தளபதியாக இருந்தவர், தற்போது பிரித்தானியாவின் தூதுவராக இருக்கிறார். அப்ப அவர் கூறியது ஒன்று என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ரஷ்யா மாஸ்கோவை கைப்பற்றுவது என்பது எங்களால் முடியாத காரியம். கிட்டத்தட்ட 600, அதாவது தற்போது இந்த கெர்க்ஸ் பகுதியிலிருந்து பார்த்தாலே 650 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு தொகையான படையினர் தேவை என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும். அவ்வளவு படையினர் நாங்கள் பெண்களை இணைத்தால் கூட எங்களால் முடியாது என்றுதான் கூறியிருக்கின்றார். அப்ப படை பலத்தை பொறுத்தவரையிலும் உக்ரைனால் முடியாது. ஆனால் உக்ரைனை ஒரு சமாதான முயற்சிக்கு வர விடாமல் ஐரோப்பிய ஒன்றியம் தடுத்து கொண்டிருப்பதாகத்தான் தற்போது ட்ரம்ப் கருதுகிறார். அது மட்டுமல்லாது ட்ரம்பின் இந்த முயற்சி ஒரு வெற்றிகரமாக போகவில்லை என்பதும் ட்ரம்புக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருக்கின்றது. அதான் நீங்கள் கூறியது போல அவர் இது தொடர்பாக தனது விசனத்தை தெரிவித்திருக்கிறார். பூட்டின் இது தொடர்பாக கடும் விளைவுகளை சந்திக்கலாம் என்றும் கூறியிருந்தார். அதே போல செலன்ஸ்கி தனது உடன்பாட்டை நிராகரிப்பதற்கு முன்னர் யோசிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். பூட்டினை தகாத வார்த்தையால் ஏசியது போல் ஊடகங்களில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இப்ப நீங்கள் கூறினீர்கள் செலன்ஸ்கி தொடர்பாக கூறும் பொழுது கவுண்டர் அட்டாக், பதில் அடி கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு என்னமொரு காரணம், அதாவது அமெரிக்கா தன்னுடைய தகவல்களை பகிர்வதை நிறுத்திவிட்டார்கள் இல்லையா? உண்மைதான். அமெரிக்கா தனது தகவல்களது ஆயுதங்களை வழங்குவதையும் மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தகவல் வழங்குவதையும் நிறுத்தி இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போது இந்த மத்திய கிழக்கு பகுதியில் தான் கவனத்தை குவித்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் தலைமையிலான அந்த அச்சுக்களை, அதாவது ஆக்சிஸ் என்று சொல்றது, அதனை முற்றாக இல்லாது செய்வதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக கருதப்படுகின்றது. எனவேதான் இந்த உக்ரைன் போரை ஏதோ ஒரு வழியில் ஒரு தற்காலிகமாவது ஒரு உறங்கு, அதாவது ஃப்ரீஸ் பண்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக தாங்கள் உதவிகளை வழங்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியம் நிதி உதவிகளையும் வழங்க முற்பட்டு நிற்கின்றது. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், கோல்ட்மேன் சாட்ஸ் என்ற ஒரு வால் ஸ்ட்ரீட் நிறுவனம் அது கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் ரிசெஷன் முதல் 20% என்றுதான் தாங்கள் பிரிடிக்ட் பண்ணினது, இப்போது 30% மேல் அதை தாங்கள் பிரிடிக்ட் பண்றோம் இந்த வருஷத்துல ரிசெஷன் ஆகலாம். அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியமும் பொருளாதாரத்தால மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்கும் என்று. அதாவது செவ்வாய்க்கிழமை பிரித்தானியாவின் ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பில்ஸும் கிட்டத்தட்ட உயர்த்தி இருக்கிறார்கள். குடிநீர் கட்டணமாக இருக்கலாம், அல்லது மின்சாரமாக இருக்கலாம், கவுன்சில் டாக்ஸ் ஆக இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் மீதுதான் சுமையை
போட்டிருக்கிறார்கள். அப்ப மக்கள் மீது சுமையை போடுகிற சமயத்துல மக்கள் அதற்கு எதிரான விளைவை பயன்படுத்தலாம் என்பதற்காக எதிர்த்தரப்பினரையும் தூக்கி ஜெயிலில் போடுகிறார்கள். இப்ப உலகம் மிகவும் ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு சரியான ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் குழப்பமான நிலையில் இருக்கின்றது. அமெரிக்கா மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கிறது. அந்த குழப்பத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நேற்று திங்கட்கிழமை உலகம் முழுவதும் பங்கு சந்தையில் பாரிய சரிவை காணக்கூடியதாக இருந்தது. இனி நாளை புதன்கிழமை 2ஆம் தேதி இந்த டாரிஃப் தொடர்பாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன விதமான வரிகளை கூட்டப் போகிறார் என்ற விடயங்கள் நாளை அறிவிக்கப் போவதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆய்வாளர்கள் தத்தளிக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் இன்ஃபிளேஷன் தொடர்பாக கூறும் பொழுது அவர்கள் சிலர் கூறுகிறார்கள் சொல்ல முடியாமல் இருக்கிறது, சரியான கஷ்டமாக இருக்கின்ற நிதித்துறையில் அனுபவம் நிறைந்தவர்கள் அவர்களே குழம்பி போயிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகின்ற என்று. உண்மையில் தான் நீங்கள் கூறுவதோல் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகள், ஆனால் இங்கே ஸ்டெடியாக எந்த ஒரு தளம்பலும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருப்பது சீனாவும் இந்தியாவும் ஓரளவுக்கு தளம்பல் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாரிஃப் தொடர்பாக என்ன எதுவும் மேலதிக தாக்கம் ஏற்படும் என்று நம்புகிறீர்களா? நாளை இந்த ஏப்ரல் மாதம் அளவில் வரிகள் அமுல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பதிலடியாக கனடா தாங்கள், அதாவது அமெரிக்கா எவ்வளவு வரியை போடுகிறார்களோ அவ்வளவு வரியை தாங்களும் போடுவோம் என்று கனடா கூறியிருக்கிறது. அதே போல பிரித்தானியாவும் வரிகளை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறது. இருந்த போதும் அமெரிக்காவுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் தான் மிக அதிகம் என்பதால் அதிக அளவில் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கூடுதலாக பாதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்துக்கள் இருக்கின்றன. இப்ப அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இதனை கவுண்டர் பண்ணுவதற்கு சீனாவையும் இந்தியாவையும் அணுகுவதற்கும், உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். ஆனால் இந்தியாவும் இதில் ட்ரம்பின் வரி சுமையை சுமக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருகின்றது. என்னென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார், வெனிசுலாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குபவர்களுக்கு அதிக அளவான, அதாவது 100% வரியை கூட போடுவேன் என்று கூறியிருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா வெனிசுலாவிலிருந்து உண்மையில் அமெரிக்கா தான் அதிக எண்ணெயை வாங்குகின்றது. அது மட்டும் இல்லாது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் வாங்குகின்றன வெனிசுலாவிலிருந்து. அதே போல பிரிக்ஸ் நாடுகள் மீதான வரி என்று சொல்லி, அதாவது இந்த பொருளாதாரத்தை சீரழிஞ்சு போன பொருளாதாரத்தை இந்த நாடுகளின் வரிகளை இழுப்பதன் மூலமாக, உதாரணமாக நீங்க பார்க்கலாம், முன்னைய காலனித்துவ அரசுகள் போல அந்தந்த நாடுகளை ஆக்கிரமித்து செல்வங்களை கொண்டு சென்றார்கள் முந்தி. இப்போது அதனை மறுவடிவாக ஒரு வரி என்ற போர்வையில் அந்தந்த நாடுகளின் செல்வங்களை ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு முயற்சி தான். தங்களுக்கு தேவையாக வரும்பொழுது, அதான் ஆரம்பத்தில் கூறியது போல் தேவை என்று வரும்பொழுது எதையுமே செய்வார்கள். அதுக்கு பிறகு அமைப்பை உருவாக்குவார்கள். அதுக்கு பிறகு ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவார்கள். எப்படி எல்லாம் மாற்றி கொண்டு இந்த உலக நாடுகள் தப்பி பிழைக்கிறார்கள். இனி நாங்கள் சிக்னல் தொடர்பாக பார்த்திருந்தோம். சிக்னல் என்ற அந்த மென்பொருள், கையடக்க தொலைபேசியில் மென்பொருள், உங்களோட வாட்ஸ்அப், வைபர் போன்ற அந்த மென்பொருள் போல் சிக்னல் என்ற இன்னும் ஒரு மென்பொருள் இருந்தது. அந்த மென்பொருள் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்பாக நாங்கள் தொட்டு பார்த்திருந்தோம். கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக, கூதிஸ் அவர்களுக்கு எதிராக நடத்த இருந்த தாக்குதல் தொடர்பாக சில செய்திகளை அந்த சிக்னலினூடாக கசிய விட்டு விட்டார்கள். இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாகங்கள் உறவுகளுக்கு கூறுங்கள். இந்த சிக்னல் என்றது முதலும் நான் கூறியிருந்தேன், எனக்கும் கூட பலர் தொடர்பாக பேசியிருந்தார்கள். அந்த சிக்னல் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லி, வாட்ஸ்அப்பை விட அது பாதுகாப்பானது. அதன் கூடாக தொடர்புகளை மேற்கொள்ளலாம். சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை அதன் மூடாக நாங்கள் இப்ப தமிழர் தரப்பு கூட அதனை பயன்படுத்தலாம். சில சென்சிட்டிவான மெசேஜ்களை பரிமாறும் போது என்று. ஆனால் பிறகு ரஷ்ய டுடே ஒன்றை கூறியிருந்தது, அந்த சிக்னலின் பங்குதாரர், அதுக்குரிய நிதியை வழங்கியது CIA, அமெரிக்காவின் உளவு நிறுவனம். இப்ப பார்த்தால் அவங்களே, அதாவது அமெரிக்காவின் உயர் மட்டம் சிக்னலை தான் தங்கள் பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது இப்போது தெரிகிறது அது அவர்களின் பாதுகாப்பானது என்று வடிவாக தெரிகிறது. அப்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்ச் 11 இந்த அட்லாண்டிக் என்ற ஒரு ஊடகத்தின் எடிட்டர் அவர் ஜெஃப்ரி கோல்பர்க், அவர் சொல்லியிருந்தார், தனக்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்சன் இடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததா, அதாவது இன்விடேஷன், அதுல ஜாயின் பண்ண சொல்லி.
அப்பதான் ஜாயின் பண்ண பிறகுதான் பார்த்தா அதுல எல்லாம் முக்கிய தலைகள் இப்ப அமெரிக்கா அந்த அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், இப்ப பிரதி அரசு தலைவர் ஜேடி வான்ஸ், பாதுகாப்பு செயலாளர் என்று படை தளபதிகள் என்று ஒரு முக்கியமான ஒரு இது ஆக்களின் ஒரு கூட்டமாகத்தான் அதுக்குள்ள இருந்தது. அப்ப தான் ஆக்சிடென்டா தான் இதுக்குள்ள போயிட்டணும்ன்ற ஒரு ஒன்றைத்தான் அவர் யோசிச்சிருந்தார் முதலில். அப்ப அதுல பாத்தீங்களன்னு சொன்னால் அதாவது போர் பிளான் முழுக்க அதுலதான் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார்கள் அவர்கள். அப்ப அதில் கூதிசின் அமைப்பின் மீது நடத்த போகிற தாக்குதல்கள், அது எவ்வாறு எங்கெங்கு தாக்க போகிறார்கள் என்பதை எல்லாம் அதில் விவாதித்திருக்கிறார்கள், எந்தெந்த இலக்குகளை தாக்குவதென்றெல்லாம். அப்ப இது தொடர்பாக 14ஆம் தேதி, அதாவது இவர்கள் தாக்க முன்னரே எந்த இலக்குகளை தாக்க போகிறார்கள் என்ற செய்தி கசிந்து விட்டது வெளியில். அப்ப அவ்வாறு கசிந்த பிற்பாடுதான் அமெரிக்க அதிகாரிகள் ஓடி பிடித்து இவ்வாறு இந்த தகவல் வெளியில் போனதென்ற பிற்பாடுதான் கண்டறிந்தார்கள். அதாவது இவ்வாறு ஒரு ஊடகவியலாளர், ஒரு எடிட்டரை தவறுதலாக உள்ளுக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் யோசிக்கிறார்கள் என்னென்று சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் 24ஆம் தேதி நான் அவர் தந்த இந்த முழு தகவல்களையும் எடுத்து வெளியிட்டார். மார்ச் 24ஆம் தேதி அதை வெளியிட்டிருந்தார். அவர் கொண்டை கூறுகிறார் என்னென்னால், இது ஆக்சிடென்டா நடந்ததா, அல்லது வேண்டுமென்றே தன்னை உள்ளுக்கு சேர்த்தார்களா, அல்லது ஒரு உளவியல் போர், சைக்காலஜிக்கல் ஆபரேஷனாக அந்த ஒரு பாட்டா இதை சேர்த்தார்களா என்றது தனக்கே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அமெரிக்கா மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப க்ளோஸ் டோர் மீட்டிங் என்று சொல்றது, மூடிய அறைக்குள் இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டதுடன் மைக் வாட்ஸை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பலர் கூறியிருந்ததாக கூறப்படுகிறது. உதாரணமாக ஜேடி வான்ஸ் கூட அதனை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் ட்ரம்ப் அதனை செய்யவில்லை என்று கூறப்படுகின்ற அதே சமயம் தற்போதைய அரசின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீதான கிரெடிபிலிட்டி என்று சொல்றது, அதாவது நம்பிக்கை தன்மை ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த தகவல்களின் அடிப்படையில் இவர்களை பொறுத்தவரையில் குதிஸ் அமைப்பினரை அழிப்பது, எனவேதான் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்தவுடன் குதிஸ் அமைப்பை மீண்டும் பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்த்திருந்தார். அழிப்பது, அதன் ஊடாக சீனாவை முடக்குவது. ட்ரம்ப் இப்போது கூறி வருகிறார் என்னென்று சொன்னால், சீனா புலனாய்வு தகவல், ஆயுதம், நிதி இவற்றை குதிஸ் அமைப்புக்கு வழங்குவதன் ஊடாக அந்த பிராந்தியத்தின் பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து, அதாவது வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் ஒரு சூப்பர் பவராக வருவதற்கு, இப்ப இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனா இருப்பது போல, அல்லது தெற்கு மண்டல நாடுகளில் சீனா இருப்பது போல, வளைகுடாவில் ஈரான் ஒரு சூப்பர் பவர் என்ற நிலையை எடுக்க போகிறது என்பதால் அதை முறியடிப்பதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வாறான தாக்குதல்களை நடத்துகிறது என்பதும் அந்த டிஸ்கஷனில் இதிலிருந்து வெளியே கசிந்திருக்கின்றது. நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது உளவியல் ரீதியாக இந்த போர் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் எத்தனை ஆண்டுகளாக தாக்குதலை ஹூதி அமைப்பினர் மீது மேற்கொண்டு வருகிறார்கள். இனி சவுதி அரேபியா அவர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நீங்கள் கூறுவதை பற்றி பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாக அந்த சரியான இடத்தில் வருவது போல் தெரிகின்றது. டோஜ் அமைப்பை வழிநடத்தும் இலான் மாஸ்க் அவருக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை. அவருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அந்த நிறுவனத்தை பார்ப்பதற்கு முழு நேரம் போடுவதால் அவருடைய சொந்த வியாபாரம் அங்கே பிரச்சனைக்கு உள்ளாவது தனக்கு அதனால் அழுத்தம் ஏற்படுகின்ற என்ற விதத்தில் செய்திகள் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். மிகவும் மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இந்த உலக நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு, தங்களை வழிநடத்துவதற்காக எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள், எவ்வளவோ கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு குழப்ப நிலையில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோக்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.